அனைவருக்கும் வணக்கம். அஹ், நேற்று இனியவை கூறல், இனிய சொற்களை பேசுதல், அதில் நம்ம ஒரு 4 குறள்களை பார்த்தோம். இனியவை கூறல் என்றால் என்ன என்றும், இன்சொலால் ஈரம் அலை படிரிளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அடுத்து 2வது, அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். 3வது, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அப்படி படிக்கணும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். அதற்கு அடுத்து, தும்புரூம் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புரூம் இன்சொலவர்க்கு என்கிற 4 குறள்களையும் நேற்று பார்த்தோம். இன்று 5வது குறள், பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற என்ற குறள். ஏற்கனவே நாம இதை சொல்லியிருக்கிறோம். அதை பல பேர் தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். என்றாலும் இந்த வரிசைப்படி பார்க்கிற போது மீண்டும் ஒரு முறை சொல்லிடுவோம். ஒருவருடைய அணிகலன் என்பது கழுத்திலோ காதிலோ மூக்கிலோ கையிலோ அணிந்து கொள்கிற அணிகள் எல்லாம் ஒரு அணி கிடையாது. அணிதான் அது. ஆனா அதெல்லாம் பிரிதின் கிழமை, தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு இலக்கணத்துல 2 செய்திகள் உண்டு. நம்ம உடம்போட ஒட்டி இருப்பது தற்கிழமை, அதுவும் இது உள்ளே இருக்கிறது. பணிவுடையன் இன்சொலன் என்பதெல்லாம் உள்ளத்திலிருந்து வரணும். அதனால அது தற்கிழமை. கிழமைன்னா உரிமை, அதனால தற்கிழமை என்று சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள், மற்ற அணிகலன்கள், வீடு எல்லாமே பிரிதின் கிழமை தான். அது எப்போ வேணாலும் மாறும். இந்த வீட்டில் இருப்போம், இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போவோம், நம்ம போட்டிருக்க அணியை இன்னொரு ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். அதனால அதெல்லாம் பிரிதின் கிழமை. அந்த மாதிரி அணிகள் எல்லாம் அணிகள் அல்ல என்று சொல்லுகிறார். எது உண்மையான அணி என்று சொன்னால், ஒரு மனிதனிடம் பணிவும் இன்சொல்லும் இருப்பது மட்டுமே அணி என்பது இந்த குறளின் கருத்து. இதுல பிற அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் அல்ல என்பதை பிற அல்ல என்று சொல்லுகிறார். அதை அப்படித்தான் படிக்கணும். இந்த மற்றுங்கிற சொல் இலக்கணத்துல இடைச்சொல் என்று சொல்வார்கள். தமிழ்ல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 சொற்கள் இருக்கின்றன. அந்த 4 சொற்கள்ல இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையோ வினையையோ கொண்டு வருமே தவிர தனியாக இயங்காது. மற்று என்று சொல்லி பாருங்க, வெறுமனை அந்த மற்றுங்கிறது இடைச்சொல். அதே மாதிரி உரிச்சொல்ல நனின்னு இருக்கு. சால உரு தவ நனி கூர் கழிங்கிறது மிகுதி என்கிற பொருளை தருகிற உரிச்சொற்கள். 4 வகை சொற்கள்ல உரி சொற்கள். இப்போ ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுக்கிறீன்னு வச்சுக்க, அதை தவ பிஞ்சுன்னுவாங்க. அதுனா அப்படியே ரொம்ப பிஞ்சா இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, தவ பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நனி தின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வினைச்சொல். தின்றான் என்பது வினைச்சொல். அந்த நனி என்று மட்டும் சொன்னா அதுக்கு பொருள் கிடையாது, அது உரிச்சொல். தவ என்று மட்டும் சொன்னா அது கிடையாது. தவம்னா பொருள் வரும், தவங்கிறதுக்கு பொருள் கிடையாது. அதனால அது வேறொரு, அது வினை சொல்லோடோ அல்லது பெயர் சொல்லோடோ சேர்கிற போதுதான் அந்த இடைச்சொல்லுக்கும் உரிச்சொல்லுக்கும் பொருள் வரும். அதனால இங்கே மற்று என்று வருகிற ஒரு சீர் இடைச்சொல்லாக வருகிறது. அதனால அதை நாம பொருட்படுத்த வேண்டியதில்லை. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற என்று பார்க்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த குறள் சொல்கிற போதுதான் சொல்றேன், முத்தநாதன் என்று ஒருவன் மெய்ப்பொருளார் என்கிறவரோட போரிடுகிறார். 2 பேருமே குறுநில மன்னர்கள். பலமுறை போரிட்டு தோற்று விடுகிறார். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த எதிரி சிந்திப்பான், எதுல அடிச்சா அவரை வெற்றி கொள்ள முடியும், அவர்கிட்ட என்ன பலவீனம் என்று பார்ப்பான். அப்ப அவர் சைவ சமயத்தில் மேலோங்கி இருந்த பெருமகனார் என்பதனால அவர் திருநீறு போன்ற
சிவ சின்னங்களை அணிந்து வருபவர்களிடம் அவர் மிகவும் நேசமாக இருப்பார் என்று சொன்ன உடனே அவர் அதே மாதிரி அதற்கு ஆஷாட பூதி என்று சொல்வார். அதாவது பொய் வேடம் தரித்தவன் என்பதற்கு அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்படி ஆஷாட பூத அவன் அவரை அந்த புத்தக கவலிக்குள்ள அந்த கத்தியை வைத்து கொண்டு உள்ள வர்றான். அப்போ அந்த தத்தன் என்கிற ஒரு மெய்க்காவலன் தடுக்கிறான். அவன் மேல சந்தேகப்பட்டு, ஏன்னா முழுவதும் பொய்த்தவமாக இருப்பதை அந்த மெய்க்காவலர் உணர்ந்து விடுகிறான். அப்போ அந்த புத்தக கவலிக்குள்ள வைத்திருந்து மறைத்து கொண்டு நான் வந்திருப்பதை தெரிவிக்கிறான் போய். அவர் சரின்னு அவனை மேல உட்கார வச்சு பாடம் சொல்ற மாதிரி மேல உட்கார்றான். அந்த புத்தக கவலி என்கிற புத்தக கட்டு அதை அப்படியே பிரிச்சு புத்தக கவலியிலிருந்து எடுத்து அவரை கொலை செய்து விடுகிறார். இது அதாவது போலித்தன்மை. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று வரும், பின்னால வரும், நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் அவர் கொண்டு விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த குறளை படிக்கிற போது பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி, அங்கே ஒரு கருப்புள்ளி போட்டுக்கொள்ள வேண்டும். அல்ல மற்ற பிற என்று அதை படிக்கணும். அப்படி படித்தாதான் அதற்கு பொருள் விளக்கம். இதனுடைய ஒப்பிட்டு படிப்பதற்காக ஒரு 3 குறள்கள் எண்களை சொல்றேன், குறித்துக் கொள்ளலாம். 125 1 2 5 125 960 9 6 சுழியம் 9 6 சுழியம், அடுத்து 985 9 8 5. இந்த 3 குறள்களையும் பிற்காலத்தில் நீங்க இணைத்து படிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு திருக்குறள்ல தமிழ்ல உங்களுக்கு சிறந்த புலமை ஏற்படும். அடுத்து அல்லவை தேய, அடுத்த குறள் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. இங்க பாருங்க, நல்லவை அல்லவைன்னு போடுறார். நல்லவைக்கு எதிர்ப்பதான் கெட்டவை. ஆனா கெட்டவைங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தல, நல்லவை அல்லவைங்கிறார். அதே மாதிரி உயர்திணை அகிரிணைன்னு வரும் தமிழ்ல. உயர்திணைலாம் நாம மக்கள்லாம் உயர்திணை, மற்ற உயிர் உள்ளவும் அல்லவும் அகிரிணை என்பது இலக்கணம். மக்கள் தேவர் நரகர் உயர்திணை, மற்ற உயிர் உள்ளவும் அல்லவும் அகிரிணை என்று சொல்லப்படும். அதுல உயர்திணை என்பதற்கு எதிர்ப்பதமாக தாழ்வினை தாழ்த்திணை என்று சொல்லவில்லை. அதை அகிரிணை அல்லாதது, உயர்வு அல்லாதது அகிரிணை என்று சொல்லப்படும். அதுபோல் இங்கே நல்லவை என்பதற்கு அல்லவை என்று போடுகிறார். அதாவது நம்மிடம் இருக்கிற தீய குணங்கள், தீவினை பயன் இல்லைன்னா அவனுக்கு நல்லது நடக்கும் என்பதை நல்லவை நாடி இனிய சொல்லின், பிறருக்கு நன்மை தருவனவற்றை ஆராய்ந்து இனிமையாக சொன்னால் அவனுக்கு தீவினை பயன் குன்ற நல்வினை பயன் வளரும் என்பதை இது ஒரு அற்புதமான செயல். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அறம் பெருகுமா என்பாருக்கு மறுமொழியாக ஒரு வரலாற்று செய்தி. ஒரு கொலைக்களத்தில் 2 சிறுவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொல்வதற்காக யானையை பாகனோடு ஏவி இருக்கிறான் ஒரு அரசன். நல்லா கவனிங்க, ஒரு நிமிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை. கொலைக்களத்துல 2 சிறுவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொல்வதற்காக யானை பாகனோடு ஏவி இருக்கிறான் வேந்தன். அவனை போய் கொன்றுங்க. மிகவும் சிறுவர்கள். இந்த காட்சியை பார்த்து மனம் பதறுகிறார் கோவூர் கிழார் என்கிற தமிழ் அறிஞர். அவர் கோப்பெருஞ்சோழனிடம் சென்று, அவனுடைய தந்தை, அந்த குழந்தைகளுடைய தந்தை மலையமான் திருமுடிக்காரி, அவன் நடுநாட்டில் வேந்தனாக இருந்தவன். இவன் சோழன் கோப்பெருஞ்சோழன். இந்த யானையை ஏவியவன், கொல்வதற்காக ஏவியவன் கோப்பெருஞ்சோழன். நிகழ்கிற இடம் உறையூர். திருச்சிராப்பள்ளியில ஒரு பகுதி உறையூர். ஒரு காலத்துல அந்த உறையூர் பெரிதாக இருந்தது இவர்கள் அரசாளுகிற போது. இப்பொழுதும் பார்த்தீர்கள் ஆனால் உறையூர் வீதிகள் எல்லாம் அகலமா இருக்கும். அது ஒரு காலத்துல தலைநகராக, சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. பின்னால்தான் தஞ்சை தலைநகரமாக மாறியது. அப்போ அந்த தெருக்கள் எல்லாம் அகலமாக இருக்கும், ராஜவீதி என்பதனால. திருச்சி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகலா இருக்கும்.
அதுல இப்போ என்ன ஆச்சுன்னா, திருச்சிராப்பள்ளி பெரிதாக இருக்கிறது. உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டவன் கோப்பெருஞ்சோழன். அவன் இந்த திருமுடிக்காரி மீது கோபமாக இருந்தான். அதற்கு அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யும் பாவம், அந்த குழந்தைகளை கொல்வதற்கு ஏவுகிறான். இந்த காட்சியை பார்த்த கோவூர் கிழார் என்கிற தமிழ் பேரறிஞர், இது உனக்கு சரியா என்பதை நீ சிந்தித்து பார். இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? அந்த பச்சை குழந்தைகளாக இருக்கின்றது வேடிக்கையை பார்த்து கைகுட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார். தன்னைத்தான் சாகடிக்க போகிறது இந்த யானை என்பது தெரியாமல் அந்த யானையினுடைய உருவத்தை பார்த்து அந்த தும்பிக்கை காதை ஆட்டிக்கொண்டிருப்பது, அந்த தும்பிக்கையை தூக்கி ஓலமிடுவது, இதெல்லாம் பார்த்து அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் மற்ற குழந்தைகளைப் போலவே. அதனால இதை நீ சிந்தித்து பார்த்து, அவனுடைய தந்தை தான் உனக்கு பகைவனாக எதிரியாக இருக்கிறானே தவிர நீ சிந்தித்து பார்த்து எதா இருந்தாலும் செய் என்று சொல்லுகிறான். பிறகு அதை அவன் கைவிட்டு விடுகிறான். அவர் கோவூர் கிழார் சொன்னதை நினைத்து அவன் கைவிட்டு விடுகிறான். இதான் இந்த மாதிரி அல்லவை தேய, இது இந்த நடத்தை கெட்ட நடத்தை. அவன் சொன்ன செய்தி கெட்டது. அதான் அல்லவை தேய அறம் பெருகு. இந்த அறம் பெருகை செய்தவர் யார்? கோவூர் கிழார். இது மாதிரி இப்பெல்லாம் ஆட்கள் இல்லை. இப்ப ஒரு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால இலங்கை தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கானோர், 100,000 என்று கூட சொல்லலாம், அவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். இது யாரும் அவரிடம் சென்று சந்து செய்விக்கவில்லை. அவன் அந்த அரசன் மூடனாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. கேட்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். இப்ப கோப்பெருஞ்சோழன் சொன்னான், கேட்டுக்கிட்டான். இப்ப ஏதோ 6 கேட்பானா என்று சொல்ல முடியும். ஆனால் கேட்க கூட யாரும் இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அவலம். அதனால அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அறம் பெருகும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. அதனால் குறளை நன்றாக தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும். நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அறம் பெருகும் என்பது குறளினுடைய கருத்து. அடுத்து 3வது குறள், நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச்சும். இந்த ஈன்று என்பதை இவர் திருவள்ளுவருக்கு மிகவும் பிடித்தமான அந்த தொடர், அந்த சொல். ஈன்று பார்த்துக்க, நயனீன்று பயனீன்று என்று இங்கே 2 ஈன்று சொல்லுகிறார். கேட்பவர்க்கு நல்ல பயனை தந்து பண்பை விட்டு பிரியாத சொல், சொல்பவனுக்கும் இன்பம் நன்மையை கொடுக்கும். சொல்பவனுக்கும் இன்பமும் நன்மையும் கொடுக்கும் என்பது கருத்து. கேட்பவர்க்கு நல்ல பயனை தந்து பண்பை விட்டு பிரியாத சொல், சொல்பவனுக்கும் இன்பமும் நன்மையும் கொடுக்கும். சொல்றவனுக்கும் நல்லது நடக்கும், கேட்கிறவனுக்கும் நல்லது நடக்கும் என்பதைத்தான் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்று சொல்லுகிறார். பயனின்று என்பதற்கு ஈணுதல், பெறுதல், வழங்குதல், உயிரி முதல் ஓரறிவு உயிரி வரை பயன்பட வாழ்தல் என்பது அதற்கு பொருள். பயனின்று என்பது ஓரறிவு, ஆறறிவு உயிரி முதல் ஓரறிவு உயிர் வரை பயன்பட வாழ்வதுதான் பயன் ஈன்று. பிறவி நோக்கு என்பதை விளக்குவது அச்சொல். பயனின்று என்பது பிறவியினுடைய நோக்கம். நயனின்று என்பது நடுவு நிலைமையோடு கூடிய நன்மையை தந்து நயத்திற்கு உரியது, விரும்புதற்கு உரியது நயன். நடுவு நிலைமையோடு கூடிய நன்மையை தந்து நயத்திற்கு உரியது, பலரும் விரும்பி பாராட்டி மகிழ்தற்கு உரியதை தந்து நன்றி பயக்கும் பலரும் மறவாது நாளெல்லாம் நினைந்து பாராட்டும் சிறப்பை வழங்கும். இப்படி செய்தால் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச்சு. நயனின்று பயனின்று நல்ல பயனை தந்து, நயனின்று என்பது பயன் என்பது ஈணுதல், பெறுதல், வழங்குதல், 6 அறிவு உயிரி முதல் ஓரறிவு உயிரி வரை பயன்பட வாழ்வதுதான் பயன். இனிய சொல் சொல்வதற்கு யாராலும் இயலும். இனிய சொல் சொல்ல பணம் செலவாகுமா என்ன? ஆகாது. பெருமுயற்சியும் பேரறிவும் கூட வேண்டுமா என்ன? இவையெல்லாம் வேண்டாம். நயன் ஈனல், பயன் ஈனல், நன்றி பயத்தல் என்பவை நயத்தக்க சொல்லாட்சிகள். இந்த குறளிலே
நயன் ஈனல் பயன் ஈனல் நன்றி பயத்தல் என்று நயத்தக்க சொல்லாட்சிகளை இங்கே சொல்லியிருக்கிறார். என்னை பெற்றாள், என்னை ஈன்றாள், என்னை பயந்தாள் என்பன ஒரு பொருளான. எப்படி சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். ஈன்றாள் என்றாலும் என்னை பெற்றவள், என்னை பயந்தவள். என்னை பயந்தவள்னா பயந்துட்டான்னு பொருள் கொள்ளக்கூடாது. அது பயம் என்கிறது சமஸ்கிருத சொல். அச்சம் என்பதுதான் தமிழ் சொல். இங்கே என்னை பயந்தாள் என்றால் என்னை பெற்றாள் என்று பொருள். பயத்தல், கொடுத்தல், பெறுதல், தருதல் என்பன ஒரு பொருளை தருகின்ற சொற்கள் இவையெல்லாம். அதனால இந்த குறளை படிக்கிற போது நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்று இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து 8வது குறள், 98வது குறள். சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமை இல்லாத இனிய சொல் சொல்லும் அப்பொழுதுடன் எப்பொழுதும் இன்பம் தருவதாக அமையும். சிறுமைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். நயமாக இனிக்க இனிக்க பேசி நம்ப வைத்து நம்மிடம் உள்ளவற்றை பறித்து கொள்வார்கள், உயிரையும் போக்கி விடுவார்கள், உருத்தெரியாமல் ஆக்கி விடவும் இந்த உலகியலில் நடக்கின்றவை. இதையெல்லாம் நாம் அறியாமல் இல்லை. கயமை குணமுடையவனின் தீக்குணத்தால் உரைத்த இனிய சொல் இரக்கமுடைய சொல் அன்று. நயமா பேசுவோம். அது வழக்குல சொல்லும் போது பழநழுவி பால்ல உழுந்த மாதிரின்னு சொல்லுவான். அப்படி நயமா பேசிய நம்ம கழுத்தை அறுத்துருவான்னு சொல்லுவான். கழுத்தை அறுத்துருவான்னா நமக்கு கெட்டதை செய்து விடுவான், நம்மை நம்ப வைத்து கழுத்தறுப்பது என்று இன்றைக்கு வழக்குல நிறைய பார்க்கலாம். நிறைய அனுபவத்திலே இதை பார்க்க முடியும். அதான் சிறுமை என்று. அந்த சிறுமைகளெல்லாம் நீங்கி உண்மையிலேயே இன்சொல் சொல்வதை நாம் பார்க்கணும். அதுதான் இங்க சொல்கிற சிறுமையுள் நீங்கி. இது மாதிரியான சிறுமைகளை விடுத்து இந்த மாதிரி நயமாக பேசி நம்மை கழுத்திருக்கிறவர்களை விட்டு நீங்கிய என் சொல் என்ன செய்யுமா? மறுமையும் எம்மையும் இன்பம் தரும். இங்க மதுரையில ஒரு கோயில் இருக்கு. அந்த இறைவனுக்கு பெயரு இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு இருக்கு. எல்லாமே மறுமையில இன்பம் தருவார்னு தான் எனக்கு பின்னால நல்லது நடக்கணும்னு வேண்டுவாங்க. அந்த இறைவன் மட்டும் இம்மையிலும் நன்மை தருவாராம். இப்பவோ நீங்க நல்லதை பெறலாம் என்று அந்த இறைவனுக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. இம்மையிலும் நன்மை தருவார் என்று 3 சீர்கள்ல 3 சொற்களால் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இங்கே அந்த குறள்ல பாருங்க, மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பின்னாலேயும் இன்பம் கிடைக்கும், இப்பவும் இன்பம் கிடைக்கும். அதனால இந்த இன்சொல்லை இனிமையாக பேசி பழகுங்கள் என்பதற்காக இந்த குறளை சொல்கிறார். எச்சிறு தன்மையும் இல்லாதவனாய் இருப்பான் கூறும் இனிய சொல்லை கேட்க கடினமாக செவிகைப்பை சொல்வதாக இருந்தாலும் இனிமை பயக்கும் சொல்லலவா. சில நல்லது சொல்ற போது தன்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்வதே கசப்பு மாதிரி தெரியும். அடம்பிடிப்பார்கள், நான் இப்படிதான் செய்வேன் என்று. அவர்கள் சொல்வது நமக்கு ஒரு மாதிரி தோணும். ஆனா அவர்கள் எதற்காக நமக்கு இப்படி சொன்னார்கள் என்பதை அனுபவத்துல பின்னாலதான் தெரியும். அதுக்குதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பார்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்வதனுடைய நோக்கமே பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அது இப்பொழுது நமக்கு அது கசப்பாக தெரிந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம், விக்ரம் பாய் என்று ஒரு அறிவியலாளர் விஞ்ஞானி இருந்தார். அவர் தும்பாவில், அது கேரளா பகுதியில் உள்ள பகுதி, அது விண்வெளி ஏவுதளம் அமைப்பதற்காக விரும்பினார். இதை இளங்கு மன்னார் இந்த உதாரணத்தை காட்டியிருக்காரு. விக்ரம் பாய் என்பவர் அது அணுகினார். அரசு அது மீனவர்கள் வாழ்கிற இடம், அந்த இடத்தை நாம் பிடுங்கி கொண்டால் அவர்களுக்கு வாழ்விடம் இல்லை என்று மறுத்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த மீனவர்களை பற்றி விசாரிக்கிற போது அவர்கள் ஒரு மதச்சார்பாளர்கள், அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனால அங்கு உள்ள பங்கு தந்தையாக இருக்கிற பீட்டர் பெரைரா என்பவரை இவர்கள் அணுகினார்கள். அதாவது விக்ரம் பாய்
அவர் சொல்லுகிற இடத்தில் அமைத்தால் இந்த விமானத்தளம் விண்வெளி தளமானது விண்வெளி ஏவுதளமானது அமைத்தால் சிறப்பாக இருக்கும், அது நாட்டுக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதனால அவரை அணுகினார். முதலில் அவர் தயங்குகிறார் என்றாலும் அவரையும் அழைத்து கொண்டு அதற்கு மேல் இருக்கிற அந்த அமைப்பிடம் சென்று அந்த சர்ச்சில் போய் முறையிடுகிறார்கள். அப்போ முறையிடுகிற போது அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்கலாம் என்று மீனவர்கள் சிலரை அழைத்து சமாதானம் செய்து அந்த இடத்தை வழங்குகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இப்ப அந்த இன்சொல் மறுமையும் இம்மையும் என்பதரும் இம்மையும் இன்பம் தரும் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டை நம்முடைய பேரறிஞர் தமிழ் அறிஞர் இளங்குமரனார் அவர்கள் தன்னுடைய உரை நூல்ல இதை எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னவர் அப்துல் கலாம் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். 29/7 தேதி முதற்கொண்டு பதிவு செய்திருக்கிறார். 29/7/2005 இந்த செய்தியை கேரள சட்டசபையில் கூறவில்லை என்றால் இந்த செய்தி நமக்கு தெரியாம போயிருக்கும். அப்துல் கலாம் அவர்களே இப்படி ஒரு நல்லது நடந்தது என்பதை சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். குறளை மீண்டும் பாருங்க. 8வது குறள். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும். இம்மைனா இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையிலேயே இன்பம் பெறலாம், மறுமையிலும் நாம் இன்பம் பெற முடியும் என்பதை சிறுமையுள் நீங்கிய இன்சொல், அதாவது கழுத்து இருக்கிற மாதிரி பேசி கயமைத்தனம் இல்லாமல் பேசுகிற இன்சொல்லுக்கு இப்பவும் நல்லது கிடைக்கும், பின்னாலேயும் நல்லது கிடைக்கும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து 9வது குறள், வரிசையில 99வது குறள். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இன்சொல் இனிது ஈன்றல், இங்க பாருங்க, இங்கே ஈன்றல் வருது. இந்த சொல்லை பல இடங்களிலே திருவள்ளுவர் பெருமான் பயன்படுத்துகிறார். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது. பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் தருவதை நுகர்ந்து அறிகின்றவன் தான் மட்டும் பிறரிடத்தில் வன் சொல்லை ஆள்வது என்ன பயன்? மற்றவங்க பேசினா கோபிச்சுக்கிறான், இப்படி பேசுகிறார்களே என்று. ஆனால் தான் இப்படி பேசுகிற போது அவர்களுக்கு இப்படி வருத்தம் ஏற்படும், மனதிலே இப்படி ஒரு வருத்தம் ஏற்படும் என்பதை அவன் சிந்திப்பதில்லை. அதனாலதான் இந்த குறளை அமைச்சிருக்கிறேன். அது இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான், அவனுக்கு தெரியுது இன்சொல் சொன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு. அப்படி நினைக்கும் போது இவன் ஏன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று கேள்வி கேட்கிறார். இன்சொல் இனிது என்றல் காண்பான் எவன் கொலோ என்பது இடைச்சொல். நம்ம அங்க மற்ற பார்த்தோமா, இப்ப கொலோ கொல் என்பது இடைச்சொல், அதே கொலோ என்று போட்டிருக்கிறார். பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் தருதலை நுகர்ந்து அறிகின்றவன் தான் மட்டும் பிறரிடத்தில் வன் சொல்லை சொல்வது என்ன பயன் கருதியோ என்று நம்மிடம் கேள்வி கேட்டு அவரே பதிலையும் தருகிறார். இரக்கம் அமைந்த சொல், குற்றமில்லா சொல், மெய்யுணர்வாளரே கண்ட சொல், முகம் வளர்ந்த சொல், அகத்திருந்து வந்த சொல், வறுமை போக்கும் சொல், பணிவமைந்த சொல், அறமாம் சொல், நல்லவற்றை நல்கும் சொல், சிறுமையற்ற சொல், அப்பொழுதன்றி எப்பொழுதும் எண்ணி மகிழும் சொல் என்று இந்த இன்சொல்லுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கின்றன. சொல்லால் வடுப்பட்டார் வன் சொல்லால் படும் வேதனை சொல்லும் தரமன்று. சிலர் தேவையில்லாமல் கெக்களிட்டு சிரிப்பார், கைதட்டி ஆஹா என்று. அதுல ஒரு ஆனந்தம், சிலருக்கு அப்படிப்பட்ட இழிவான குணம் உண்டு. பிறர் படுகிற துயரத்தை, மனதால் படுகிற வேதனத்தை பார்த்து படு, நன்றாக படு என்று அந்த வேதனையை படுவதை ரசிப்பார்கள். அப்படி கெக்களி கூட்டு கேலி செய்து நகைக்கிற தன்மை மிகவும் பிழையானது என்பதைத்தான் வன் சொல் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். இந்த வடுப்படுதல், சொல்லினாலே வடுப்படு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று நம்ம பின்னால் அடக்கமுடைமையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாலேயே இந்த குறள், இப்ப நம்ம இப்ப திருக்குறள் பார்த்தீங்கன்னா அந்த அறம் சார்ந்த செய்திகள் தொடர்ந்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நாம தொடர்புபடுத்தி பார்த்துக்குள்ளே வர வேண்டும். அந்த இடம் பார்க்கிற போது நம்ம இந்த இடத்தையும்
கோர்த்துத்தான் கொண்டு வர வேண்டியிருக்கும். அந்த மனதினாலே ஏற்படுகிற வருத்தம், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் வாங்கப்படும் என்பதை போல இங்கே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நாவினால் சுட்டவடு ஆறாது. அது வடு என்கிறார், அதை புண் என்றார். அந்த காயம் ஆறிடும். ஆனா மனதிலே பட்டு இருக்கிற இந்த இதை மாற்றி கொடுப்பார். அதனால குறளை மீண்டும் பாருங்க. இன்சொல் இனிதீன்றல் காண்பான், எவன் கொலோ வன் சொல் வழங்குவது என்பது 9வது குறள். அடுத்து 100வது குறள். இந்த குறள் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க. வழக்குல இருக்கிற சொல்லு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நான் தொடக்கத்திலே இனியவை குறள் பற்றி சொல்லுகிற போது இன்னா 40 இனியவை 40 என்று 2 நூல்கள் இருக்கின்றன என்பதை தொடக்கத்துல குறிப்பிட்டேன். இன்னா 40 என்று, இன்னா என்றால் துன்பம், அதற்கு எதிர்ச்சொல் இனியது. இந்த இன்னா என்றால் துன்பம். இன்னா 40 என்று கபிலர் 40 பாடல்களை எழுதியிருக்கிறார். அடுத்து இனியவை 40 என்பதை தமிழாசிரியர் மகனார் எழுதினார், மதுரை தமிழாசிரியர் மகனார் எழுதினார் என்பதை நாம் பார்த்தோம். இப்ப இங்க இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. யாவருக்கும் இன்றும் தருகிற இனிய சொற்கள் கொட்டி கிடக்கிற போது பிறர் மனம் வருந்துகிற மாதிரியான கடிஞ்சொற்களை கூறுவதற்கான ஓமைதான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது. இனிய கனி கையில் இருக்க காயை திருடி தின்பதை போல, இங்க காய் கவர்ந்தற்றுங்கிற, திருடி தின்பதை போல, கையில நல்ல பழத்தை வைத்துக்கொண்டு காயை திருடி தின்பதை போல ஏன் நீங்கள் வன் சொற்களை பேச வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்கிறார். சுவையுடையன பலவற்றை உண்டாலும் அவை கண்டமாம் கழுத்தளவே சுவை, இன்சொல்லே எண்ணந்தோறும் எண்ணந்தோறும் சுவை தருவது. இச்சுவையை எளிமையாகவும் இடரின்றியும் கொள்ள வாய்ப்பும் இன்புறுத்தாமலும் உள்ளமையே குற்றமாகும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்போ 100 குறள் முடிச்சிருக்கோம். 100 குறள்ல உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் எத்தனை குறள்கள் மனப்பாடம் ஆகி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும் என்பதனால எவ்வளவு படித்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டும், நாம் எந்த செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நீங்க வச்சிருக்கிற குறிப்பேட்டுல 1440 என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். அதுல 10 மணித்துளிகள் மட்டும் ஒதுக்கினால் போதும். அந்த 10 மணித்துளிகளிலே நீங்கள் நிறைய படிக்கலாம் என்பதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கு படிச்சிட்டீங்கன்னா 10 மணித்துளிகள் போதும் தான் என்பதை சொல்லி, இதனுடைய இனிய சொல்லே இன்பம் பயக்கும் குறிச்சிக்கங்க. இனிய சொல்லே இன்பம் பயக்கும், எளிமையான வார்த்தைகள் தான்.